தேமுதிக பொதுக்குழு கூட்டத்தில் உடல் மெலிந்த நிலையில் விஜயகாந்த் பங்கேற்பு. கட்சி நிர்வாகிகள் கைத்தாங்கலாக அழைத்து வந்தனர். தேமுதிக பொதுச் செயலாளராக பிரேமலதா விஜயகாந்த் நியமனம். கட்சியின் லட்சியத்தை அடைய மேலும் உழைக்க தயாராக இருப்பதாக பேச்சு. ஹிந்தி தெரியாதா என்று கோவா விமான நிலையத்தில் தமிழ் பெண் அவமதிக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் கண்டனம். ஹிந்தி வெறும் அலுவல் மொழி என்று அறியாமல் அறிவுரை கூறிய சிஆர்பிஎஃப் வீரர் மீது நடவடிக்கை எடுக்க ராமதாஸ் வலியுறுத்தல். பாதுகாப்பு குறைபாடு எதிரொலியாக முடங்கியது நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகளின் தொடர் முழக்கத்தால் மக்களவை மாநிலங்களவை ஒத்திவைப்பு. அவையை ஒத்திவைத்துவிட்டு நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். உள்துறை சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததால் மக்களவை மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம். பாதுகாப்பு குறைபாடு விவகாரத்தில் மக்களவை பாதுகாவலர்கள் 8 பேர் சஸ்பெண்ட். எம்பிக்களின் காலணிகளையும் சோதனை செய்த பிறகே நாடாளுமன்றத்திற்குள் அனுமதி. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 46,560 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்ட சிறு வணிகர்களின் இஎம்ஐ தொகையை செலுத்துவதில் 3 மாதம் விலக்கு அளிக்க வேண்டும். ஒன்றிய நிதி அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கொசஸ்தலை ஆற்று நீரில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமாக உள்ள பீனால், எண்ணெய் மற்றும் கிரீஸ். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வு முடிவில் அதிர்ச்சி தகவல். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களிலும் இன்று முதல் நிவாரண தொகைக்கான டோக்கன். காலை முதல் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் டோக்கன் விநியோகம். மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் ஒன்றிய குழு ஆலோசனை. தமிழ்நாடு அரசு கோரியுள்ள நிதியை விரைந்து வழங்க முதலமைச்சர் கோரிக்கை. மழை வெள்ளத்தில் மூழ்குவதிலிருந்து சென்னையை காப்பாற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். தகுதியுள்ள அனைவருக்கும் 6000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றும் உறுதி. சபரிமலையில் தரிசனத்திற்காக அலைமோதும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம். நடைமுறை பிரச்சினைகளை சரி செய்ய இன்று தேவசம் போர்டு ஆலோசனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.